அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்க்க போகிற டாபிக் லீனியர் லிங்க்டு லிஸ்ட். இதில் 3 டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. லீனியர் லிங்க்டு லிஸ்ட் இல்லைன்னா சிங்கிள் ஆர் சிம்பிள் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது டபிள்யூ லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். லீனியர் லிங்க்டு லிஸ்ட், சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட், டபிள்யூ லிங்க்டு லிஸ்ட். இதுதான் டைப்ஸ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட். லிஸ்ட் அப்படின்னா லீனியர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டோம். சீக்வென்ஷியல் ஆர்டர், எப்படி ஸ்டாக்கு கியூ சொன்னோமோ அதே ஆர்டர். இங்க லிஸ்ட்ல என்ன பண்ண போறோம்? லீனியர் லிங்க் லிஸ்ட்ல காமனா லிஸ்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நோடா தான் டேட்டா ஸ்டோர் ஆக போகுது. இங்க என்ன இருக்க போகுது அப்படின்னா டேட்டா as well as லிங்க் இருக்க போகுது. நோடு அப்படின்னா டேட்டாவும் லிங்க்கும் இருக்க போகுது. இப்போ எப்போ லிங்க்கு இல்லை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோமோ இங்கே பாயிண்டர் யூஸ் பண்ணுறோம். டைனமிக்காக ரன் டைமில் நடக்க போகுது எல்லா வேலையும். இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாக்கு கியூ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கில் கியூ ரெண்டுமே டேட்டா இன்சர்ஷன் டெலீஷன் பாசிபிள். ஆனால் இன்டர்மீடியட் டெலீஷன் இன்டர்மீடியட் இன்சர்ஷன் பாசிபிள் இல்லை. இன்டர்மீடியட்டா இன்சர்ட் பண்றதும் டெலிட் பண்றதும் பாசிபிள் இல்லை. இப்போ ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க டாப் அப்படின்ற ஒரு பாயிண்டர் மட்டும்தான் இருந்துச்சு. அதுல தான் இன்சர்ஷனும் டெலீஷனும் நடந்துச்சு. கியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ரியர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஃப்ரண்ட்ல டெலீஷன், ரியர்ல இன்சர்ஷன் நடந்துச்சு. இங்க லிஸ்ட்ல எங்க வேணா இன்சர்ஷன் நடக்க போகுது, எங்க வேணா டெலீஷன் நடக்க போகுது. இதுதான் நம்ம ஃபர்தரா அதோட ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். லீனியர் லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட், டபிள்யூ லிங்க் லிஸ்ட் மூணும் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோம் சிங்கிள் ஆர் சிம்பிள் லிங்க் லிஸ்ட். லீனியர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற சிங்கிள் ஆர் சிம்பிள் லிங்க் லிஸ்ட். ஏற்கனவே நோட்னா என்னன்னு பார்த்தோம். நோட் கன்சிஸ்ட் ஆஃப் டேட்டா அஸ் வெல் அஸ் லிங்க். இப்போ இதோட பேசிக் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்கு? சிங்கிள் ஆர் சிம்பிள் லீனியர் லிங்க் லிஸ்டோட ஆப்ரேஷன்ஸ். இதோட பேசிக் ஆப்ரேஷன்ஸ் 4 ஆப்ரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இன்சர்ஷன், செகண்ட் டெலீஷன், தேர்டு சர்ச், ஃபோர்த்து டிஸ்பிளே. இன்சர்ஷன், டெலீஷன், சர்ச், டிஸ்பிளே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு லிங்க் லிஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லீனியர் லிங்க் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஹெட் நோட் இருக்கும். அதுல டேட்டா இருக்காது, லிங்க் மட்டும் இருக்கும். அடுத்து 1, லிங்க் 2, லிங்க் 3. அதுக்கப்புறம் நோடு கண்டினியூ ஆகலை அப்படின்னா நல். தேர்டா இருக்கிறது நல் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். கண்டினியூ இருந்துச்சுன்னா லிங்க் அடுத்த நோடோட லிங்க் ஆயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். 1, 2, 3 அப்படின்னு 3 நோடு வச்சிருக்கோம். ஹெட் நோடு எடுத்துக்கோம். இந்த ஹெட் நோடு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெட் நோட்ல டேட்டா இருக்காது, லிங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் நோடோட லிங்க் மட்டும் இங்க இருக்கும். செகண்ட் நோடோட லிங்க் ஃபர்ஸ்ட் நோட்ல இருக்கும். தேர்ட் நோடோட லிங்க் செகண்ட் நோட்ல இருக்கும். லாஸ்டா லிங்க் இல்லைன்னா நல் அப்படின்னு இருக்கும். இன்சர்ஷன் எடுத்துக்குவோம். இன்சர்ஷன்ல 3 விதத்துல இன்சர்ஷன் பண்ணலாம். ஹெட் நோடு கிட்ட ஒன்னு ஃபர்ஸ்ட்ல இன்சர்ட் பண்ணலாம், இல்லைன்னா இன்டர்மீடியட்ல இன்சர்ட் பண்ணலாம், இல்லைன்னா லாஸ்ட்ல நல் லாஸ்ட்ல இன்சர்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், இன்டர்மீடியேட், லாஸ்ட். இந்த 3 வகையில இன்சர்ஷன் நடக்கலாம். ஃபர்ஸ்ட், இன்டர், லாஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட்ல இன்சர்ட் பண்ணணும். டெலீட்டும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட், இன்டர்மீடியேட், லாஸ்ட். சர்ச்னா ஃபைண்டிங் த எலிமெண்ட் இன் அ லிஸ்ட். இந்த மொத்த லிஸ்ட்ல இருக்கிறத ஃபைண்ட் பண்ற லிஸ்ட். மொத்த எலிமெண்ட் என்னெல்லாம் இருக்குன்னு வியூ பண்ணி பார்த்தா அது டிஸ்பிளே. இப்போ உதாரணத்துக்கு இன்சர்ஷன் எடுத்துக்குவோம். இந்த இன்சர்ஷன்ல ஃபர்ஸ்ட்ல இன்சர்ட் பண்ணலாம், இன்டர்மீடியட்ல இன்சர்ட் பண்ணலாம், லாஸ்ட்ல இன்சர்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட்ல இன்சர்ட் பண்ணுவோம். டேட்டா 4 அப்படின்னு ஒரு நோட் எடுத்துக்குவோம். ஹெட் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் லிங்கை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஹெட்டை தூக்கி 4 அப்படின்ற நோட லிங்க்கும் 4ஓட லிங்கை நோடு 1ஓட கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் இன்சர்ஷன் நடந்துருச்சு. அப்ப ஹெட்டோட பாயிண்டரை நான் பாயிண்ட் பண்ண வைக்கிறேன். எதை? 4. 4ஓட பாயிண்டரை நோடு 1 பாயிண்ட் பண்ண வைக்கிறேன்.
இது ஃபர்ஸ்ட்ல நடக்கிற இன்சர்ஷன். ரெண்டாவது இன்டர்மீடியேட்ல இன்சர்ட் பண்ணணும்னா இப்போ 5 ஒரு எலிமெண்ட் எடுத்துக்குவோம், நோடு எடுத்துக்குவோம். அந்த நோடை என்ன பண்றேன், ஜஸ்ட் ஃபர்ஸ்டோட லிங்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணி 5க்கு கொடுக்குறேன், 5ஓட லிங்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரெண்டாவது நோடு கொடுத்துறேன். இது இன்டர்மீடியேட் இன்சர்ஷன். இப்போ இங்க இன்சர்ஷன்லாம் லிங்கை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணா, ரெஃபரன்ஸை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணா போதும். இதே லாஸ்ட்ல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு எலிமெண்ட் 6ன்னு வச்சுக்கோம், தேர்டோட லிங்க் அது நல்லுன்றத எடுத்துட்டு அதோட லிங்கை தூக்கி 6 நல்லுன்னு கொடுத்துட்டா லாஸ்ட் இன்சர்ஷனும் பாசிபிள். இப்போ இங்க லீனியர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இன்சர்ஷன் பாசிபிள், இன்டர்மீடியேட்ல பாசிபிள், லாஸ்ட்லயும் பாசிபிள். இது லீனியர் லிங்க் லிஸ்ட்ல பாசிபிள். டெலிஷனை பற்றி பார்ப்போம். டெலீட்டும் ஃபஸ்ட்டில் நடக்கலாம், இன்டர்மீடியட்டில் நடக்கலாம், லாஸ்ட்டில் நடக்கலாம். இப்போ ஃபஸ்ட் இருக்கிற எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த பர்டிகுலர் லிங்க்கை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் ரிமூவ் ஆகிடும். இது ஃபஸ்ட்டில் நடக்கிற டெலிஷன். இதே இது லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் லிங்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல நல் லாஸ்ட் எலிமெண்ட் ரிமூவ் ஆயிடும். இன்டர்மீடியேட் ஆகிருக்கணும் அப்படின்னா இன்டர்மீடியேட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற செயினை இங்கே கொடுத்தாலோ லிங்க் எஸ்டாப்ளிஷ் இங்கே, இது இன்டர்மீடியேட், இதை இன்டர்ன்னு சொல்கிறோம். இப்போ லிங்கை சேஞ்ச் பண்ணாலே டெலிஷன் நடந்துடும். இது டெலிஷன். லாஸ்ட்டாக டெலீட் வரைக்கும் பார்த்துருந்தோம். இங்கே லிங்க்டு லிஸ்ட்டோட, லீனியர் லிங்க்டு லிஸ்ட்டோட டெஃபினிஷன்ஸ், அந்த ஒர்க்கை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம். லிங்க்டு லிஸ்ட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். எப்படி ஸ்டாக்கு கியூ மாதிரி இதுவும் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் விச் ஆர் கனெக்டட் டுகெதர் வயா லிங்க்ஸ் ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கனெக்ட் எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னா நோட் 1 நோடு 2ஓட ரெஃபரன்ஸோட அப்படியே கண்டினியூஸாக செயின் ப்ராசஸில் அது லிங்க் கண்டினியூ ஆகுது, கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் பாயிண்டில் லிங்க்கும் சீக்வன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபோர்த் பாயிண்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுக்குமான லிங்க் கண்டினியூ ஆகிட்டுருக்கு செயின் ப்ராசஸில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அரேக்கு அடுத்து லீனியர் லிங்க் லிஸ்ட் தான் அதிகமாக டேட்டா ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இதில் லீனியர் லிங்க் லிஸ்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோடு அப்படின்னா டேட்டா ஐட்டம் எலிமெண்ட் இருக்க போது அதோட லிங்க் இருக்க போது லிங்க்கை நெக்ஸ்ட்னு சொல்கிறோம். இதுதான் லிங்க் லிஸ்ட்டோட ரெப்ரசன்டேஷன். இங்கே பாருங்கள், ஹெட் நோடு எதுவும் இருக்க போகிறதில்ல, டேட்டா இருக்க போகிறதில்ல, ஆனால் லிங்க் இருக்குது. டேட்டா ஐட்டம் நெக்ஸ்ட் கடைசியாக நெக்ஸ்ட்டில் நல் இருந்தால் அது கடைசி எலிமெண்ட் ஆஃப் லீனியர் லிங்க் லிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ லீனியர் லிங்க் லிஸ்ட் அப்படின்னா சீக்வென்ஷியல் ஸ்டோரேஜ். இங்கே நம்ம பேசிட்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா we can insert data in head part. ஃபஸ்ட் பொசிஷனில் இன்சர்ட் பண்ணலாம், இன்டர்மீடியேட்டாக இன்சர்ட் பண்ணலாம், லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணலாம், டெலிஷனும் எங்கே வேணால் பண்ணலாம். ரெண்டுலேயும் ஸ்டாக் கியூலையும் இல்லாத விஷயம் இங்கே சர்ச்சும் பண்ணலாம். பார்த்தோம், டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். இது டைப்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிள் ஆர் சிங்கிள், டபிள்யூ, சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். அதோட ஆப்ரேஷன்ஸ் இன்சர்ஷன், டெலிஷன், டிஸ்பிளே, சர்ச். இதெல்லாம் நம்ம பார்த்ததை ஜஸ்ட் பாயிண்டாக கொடுக்கணுன்றக்காக கொடுத்துருக்கேன். கடைசியாக டைப் டெஃப் ஸ்ட்ரக்ட் நோடு, இது எக்ஸாம்பிள் யூஸிங் சி ஆர் C++ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா பாயிண்டர் இருக்குது. பாயிண்டர் அப்படின்ற கான்செப்டை லாஸ்ட்டாக பேசியிருந்தேன். எம்எலாக் யூஸ் பண்ணியிருக்கோம். எம்எலாக் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்றதில் சொல்லியிருந்தேன். எம்எலாக் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே ஸ்ட்ரக்ட் நோடுன்றது ஸ்ட்ரக்சரோட பேர். நோடு அண்டர்ஸ்கோர் ட்ரீன்றது ஸ்ட்ரக்சர் வேரியபிள்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே அந்த ஸ்ட்ரக்சருக்கான வேரியபிளை கொடுத்துருக்கோம். ஏன் இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா லிங்க்கு
அடுத்தடுத்து சீக்வென்ஷியலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றதுக்காக இதை கொடுத்துருக்கோம். வேல்யூ இங்கே இன்ட்டில் கொடுத்துருக்கோம். இங்கே நெக்ஸ்ட்டு லிங்க்கு. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹெட்டை நல்லுன்னு வச்சுருக்கோம். ஏன்னா எடுத்தோடனே லிங்க்டு லிஸ்ட்டில் ஹெட்டு அடுத்த நோடை கண்டிப்பாக பாயிண்ட் பண்ணாது. ஏன்னா லிங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எதுவாக இருந்தாலும் எம்டியாக இருக்கும். அதுதான் இதுக்கான ரீசன். இங்கே நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு நல் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு வேல்யூ இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப லாஸ்ட்டாக நல்லுன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இன்சர்ஷன் ஃபஸ்ட்லேயும் நடக்கலாம், இன்டர்மீடியட்லேயும் நடக்கலாம், லாஸ்ட்லேயும் நடக்கலாம். அதே மாதிரி டெலிஷன் எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட இதுக்கு இந்த வீடியோலேயே முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். சரி, இப்போ லீனியர் லிங்க் லிஸ்ட்டு ஸ்டாக்கு கியூக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்டாக்கு கியூவில் சர்ச் அப்படின்றது பாசிபிள் இல்லை. ஈவன் தோ பீக் அப்படின்றது டாப்பு எதை பாயிண்ட் பண்ணுதோ அதை காட்டும் ஸ்டாக்கில். கியூவில் நான் என்ன பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், ஃப்ரண்ட்டில் இருக்கிறத வியூ பண்ணி காட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே சர்ச் அப்படின்ற கான்செப்ட். அப்போ நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறப்ப ஹவு டு இன்சர்ட் டேட்டா, ஹவு டு டெலீட் டேட்டா, ஹவு டு ரிட்ரைவ் டேட்டா. இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு ஹாஃப் இன்சர்ஷனோட ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சு. ஏன்னா ஸ்டாக்கில் எங்கேயுமே இன்சர்ட் பண்ண முடியாது, எங்கே நினைக்கிறோமோ அங்கே இன்சர்ட் பண்ண முடியாது, கியூலையும் நினைக்கிற இடத்துல இன்சர்ட் பண்ண முடியாது, நினைக்கிற இடத்துல டெலீட் பண்ண முடியாது. ஆனால் லிங்க்டு லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயும் எங்கே வேணால் இன்சர்ஷன் நடக்கும், எங்கே வேணால் டெலிஷன் நடக்கும். அப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்ச் அப்படின்ற கான்செப்டை எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறது அதை பற்றி தான் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இனி வர்ற எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சரும் அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். தேங்க்யூ. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டபிள்யூ லிங்க் லிஸ்ட்னால் என்ன, சர்க்குலர்னால் என்ன, சிம்பிளாக என்னென்ன அப்படின்னு டேட்டா ஸ்ட்ரக்சர் முடிகிறப்ப அதுக்கான ப்ரோக்ராம் லிஸ்ட்டு வரிசையாக ஒவ்வொன்றுக்குமான ப்ரோக்ராம் யூஸிங் C++ பேஸ்ட் ஆன் கொரிஸ் அதை நம்ம அந்த வீடியோவாக இல்லை ஃபர்தர் லிங்க்ஸ் கொடுத்துருந்தா இல்லை மெயில் ஐடி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா மெயிலுக்கே சென்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.